मैं अभी किसके बारे में बता रहा था. சார் சொல்கிறாரு, அவங்க டீச்சரு, மை நான் அபி இப்போ கிஸ்கே பாரேமே யாரை பற்றி, பத்தா ரஹா தா யாரை பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன். करमट मास्टर जी उस लड़के का चेहरा देखकर समझ गए कि उसके मन में और कुछ है. நல்லா டீச்சர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஒரு அறிவு இருக்கும். நம்ம வந்து கிளாஸ் கவனிக்காமல் வேறு ஏதாவது கவனிச்சுட்டு இருந்தால் அவங்களுக்கு புரிஞ்சிடும். அதே மாதிரி மாஸ்டர் ஜி உஸ் லடுக்கேக்கே செஹரா தேக்கர் சமஜ் கயே. மாஸ்டர் ஜி உஸ் லடுக்கேக்கா அந்த பையனுடைய செஹரா ஃபேஸ் முகம் தேக்கர் பார்த்து சமஜ் கயே புரிஞ்சுக்கிட்டாரு. உஸ்கே மன்மே அவுர் குச்சை அவன் மனசில் வேற என்னமோ இருக்குது. சாயத் உஸ்னே பாட் பர் தியான் தியா பி ஹோ. ஆனால் கண்டிப்பாக சாயத் கண்டிப்பாக உஸ்னே அவன் பாட்பர் லெசனில் வந்து தியான் தியாபியோ லெசனில் வந்து அவன் தியானம் செலுத்துகிற மாதிரியே தெரியல. அகர் தியா ஹை தோ உஸ்கா ஜவாப் உஸ்கே மன் சே பாஹர் லே ஆனா ஹை. அப்போ அவன் கவனிச்சிருந்தானா, அகர் தியா ஹை தோ அவன் வந்து கவனம் செலுத்தி இருந்தான்னா, உஸ்கா ஜவாப் அவர் கேட்ட கேள்விக்கான பதில் உஸ்கே மன் சே அவன் மனசுல இருந்து பாகர் லே ஆனா ஹை அவன் மனசுல இருந்து வெளியில கொண்டு வரணும். இசிமே உஸ்கி சஃபல்தாய் இதில் தான் அந்த ஆசிரியருக்கு வெற்றி. இசிமே இதில் தான் உஸ்கி சஃபல்தா அந்த ஆசிரியருக்கு வெற்றி இருக்கு. ஹா பத்தா டர்னா மத் சொல்லு சொல்லு பயப்படாத. மாஸ்டர் ஜி ने देखा अप्पू की जबान पर जवाब था. மாஸ்டர் ஜி ने देखा மாஸ்டர் ஜி பார்க்குறாரு. அப்பு ஜபான் பர் அவன் வந்து வாயில் வந்து ஏதோ பதில் வந்துட்டுருக்குது. ஜவாப் தா பதில் வந்துட்டுருக்கு. ஆமாம் 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 வக் காம்தே ஹுயே போலா. இவர் கேட்குறதுக்கும் இவன் நடுங்கிக்கிட்டே நம்ம அப்பு சொல்கிறான். வக் காம்தே ஹுவா போலா கஞ்சா கோழி குண்டு கஞ்சா அப்படின்னே சொல்கிறான். பே சப்பக்கா கயே அவருக்கு வந்து அப்படியே வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. என்னடா நம்ம வந்து ரயிலை பற்றி ட்ரெயினை பற்றி பாடம் நடத்திட்டு இருக்கிறோம், இவன் என்னடா கஞ்சான்னு சொல்கிறான் அப்படின்னு. கக்ஸாமே பூச்சாலே ஆகையா. இப்போ எல்லாரும் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்களே. இது மாதிரி ஒன்று நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க நம்ம பசங்களாம் செய்வாங்க தெரியுமில்ல. எல்லோரும் வந்து இதை பற்றி வந்து இது சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் ஸ்ட்ரைட் அப் எல்லாரும் பயந்துட்டாங்க. மாஸ்டர் साहब की आंखों में चिंगारियां सुलग रही थी. இப்போ மாஸ்டர் சி மூஞ்சில இப்போ நெருப்பு வெடிக்க ஆரம்பிச்சிருதுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி மாஸ்டர் साहब की आंखों में மாஸ்டர் साहबோட கண்ணில் சின்காரியா சுலக் ரஹி थी நெருப்பு வந்து எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அப்பு ரோத்தா ஹுவா பெஞ்ச் பர் சடா. அப்பு அழுதுட்டே பெஞ்ச் மேலே ஏறி நிற்கிறான். पड़ोसी कक्षा की टीचर ने दरवाजे से झांक कर देखा. பக்கத்து கிளாஸில் இருக்கிற படோசி கக்ஸா கி டீச்சர் பக்கத்து கிளாஸில் இருக்கிற டீச்சர் தர்வாஜே சே அந்த கதவு வழியாக ஜாங்கர் தேகா அப்படியே எட்டி பார்க்குறாங்க. என்னடா இந்த கிளாஸில் வந்து என்ன நடக்குது, சார் இப்படி சத்தம் போடுறாரு அப்படின்னு பார்க்குறாங்க. பிர் சம்மிலித் ஹன்சி அப்புறம் பேசாமல் சத்தம் போடாமல் சிரிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. रोकने की पूरी कोशिश करने पर भी वह अपना दुख रोक नहीं सका. இப்போ நம்ம அப்பு என்ன பண்ணுறான், எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணுறான் அழுகக்கூடாதுன்னு. ரோக்னேக்கி பூரி கோசிஸ் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறான் முழு முயற்சியோட. பர் பி ஆனாலும் வஹ் அப்னா துக் தன்னுடைய துக்கத்தை ரோக் நஹி சகா துக்கத்தை அவனால் வந்து அடக்க முடியல. சுபக்தா ரஹா தேம்பி தேம்பி அலறான். ரோத்தே ரோத்தே உஸ்கா துக் படுத்தா ஹி கயா. ரோத்தே ரோத்தே அழுக அழுக உஸ்கா துக் அவனுடைய துக்கம் அதிகமாக தான் ஆச்சு. படுத்தா ஹி கயா அதிகமாக தான் ஆச்சு. சப் உஸ்கி தரஃப் தேக் தேக் கர் உஸ்கி ஹன்சி உடா ரஹே தே. சப் எல்லாரும் வகுப்பில் இருக்கிற எல்லாரும் உஸ்கி தரஃப் அவனை பார்த்து அவனை நோக்கி தேக் தேக்கர் பார்த்து பார்த்து
उसकी हंसी उड़ा रहे थे. அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ராமன், மல்லிகா, சப் ராமன், மல்லிகா மற்றவங்க எல்லாருமே. बेंच पर खड़े खड़े उसने सोचा दिखा दूं सबको. பெஞ்சில் ஏறி நின்றுட்டு அவன் யோசிக்கிறான். பெஞ்ச் பர் खड़े उसने सोचा, பெஞ்ச் பர் खड़े அவன் வந்து யோசிக்கிறான். दिखा दूंगा सबको, எல்லாருக்கும் நான் யாருன்னு நான் காட்டுறேன். ஜார்ஜுக்கோ ஆனே தோ, ஜார்ஜ் வரட்டும், ஜார்ஜுக்கோ ஆனே தோ, ஜார்ஜ் வரட்டும். ஜார்ஜ் ஜப் ஆயே, எப்போ ஜார்ஜ் வரானோ, ஜார்ஜ் கே ஆனே பர், ஜார்ஜ் வந்ததுக்கு அப்புறம் வ கஞ்சே खरीदेगा, அவன் போய் அந்த கோழி குண்டு வாங்குவான். इसमें से किसी को वह खेलने नहीं बुलाएगा, இங்கே இருக்கிறவங்கள யாரையுமே அவன் விளையாட கூப்பிட மாட்டான். இசி சே, இங்கே இருக்கிறவங்கள வஹ் அவன் खेलने नहीं बुलाएगा, விளையாட கூப்பிட மாட்டான். கஞ்சே கோ தேக், அந்த கோழி குண்டை பார்த்து ஏ லால்ச்சாய்க்கு, அவங்க எல்லாரும் வந்து ஆசைப்படுவாங்க. இத்னா குப்சூரத் கஞ்சா ஹை, இவ்வளோ அழகான கோழி குண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஆசைப்படுவாங்க. ஹரி லக்கீர்வாலே சஃபேத் கோல் கஞ்சே, அந்த பச்சை கலரில் கோடு போட்டதும் வெள்ளை கலர் உருண்டையும் கோழிகளும் படே ஆம்பளா ஜெய்சே, பெரிய நெல்லிக்காய் மாதிரி. தப் அப்போ சக் ஹுவா, அப்போ இவனுக்கு வந்து சந்தேகமாச்சு. கஞ்சா மிலே கைசே, என்னடா எப்படி நமக்கு வந்து கஞ்சா கிடைக்கும். கியா மாங்னே பர் துக்கான்தார் தேகா, போய் நம்ம கஞ்சான்னு கேட்டால் கடைக்காரு கொடுப்பாங்களா. ஜார்ஜுக்கோ சாத் லேக்கர் பூச்சேத்தோ, ஜார்ஜை கூட்டு போய் கேட்டால் நஹி தேத்தோ, அவங்க கொடுக்கலாட்டி. இப்போ இவனுக்கு வந்து இந்த அழுகாட்சியெல்லாம் போய் இப்போ நம்ம வந்து கோழிக்குண்டு எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறான். நம்ம போய் எப்படி வாங்குறது இப்போ கோழிக்குண்டு, கடைக்காரர் சும்மா நமக்கு தருவாரா, ஜார்ஜை கூட்டு போய் கேட்டால் கொடுக்கலாட்டி அப்படின்னு என்ன செய்யறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறான். கிசிக்கோ சக்ஹோத்தோ பூச்சலோ, இங்கே பார்த்தீங்கன்னா சார் என்ன பண்ணிட்டார், இவனை விட்டுட்டு போய் இப்போ நடத்தின லெசனில் கிசிக்கோ யாருக்காவது சக்ஹோத்தோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா பூச்சலோ கேளுங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்கிறாரு. மாஸ்டர் ஜீனே உஸ் घंटे का सबक समाप्त किया, மாஸ்டர் ஜி வந்து அவங்களோட அந்த டைமுக்குள்ளே வந்து அந்த லெசனை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாரு. மாஸ்டர் ஜி உஸ் घंटे का सबक समाप्त किया, ஃபினிஷ் பண்ணிட்டாரு. क्या किसी को कोई शक नहीं, क्या என்ன கிசிக்கோ யாருக்காவது கோய் ஏதாவது சக்னை ஏதாவது டவுட் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அப்பு கி சங்கா அபி தூர் நஹி ஹுயி தி, அப்புவோடைய டவுட்டு இன்னும் கிளியர் ஆகலை. வக் சோச் ரஹா தா, அவன் யோசிச்சுட்டு இருந்தான். क्या जॉर्ज को साथ ले चलने पर दुकानदार कंचा नहीं देगा, இவனோட பிரச்சனை இவனுக்கு ஜார்ஜுக்கு கூட்டிகிட்டு போகலாட்டி துக்கான்தார் கஞ்சா நஹி தேகா, நமக்கு கோழி குண்டு தரமாட்டாங்களோ. அகர் खरीदना ही पड़े तो, ஆனால் खरीदना ही पड़े तो வாங்கணும்னா कितने पैसे लगेंगे, எவ்வளோ காசு ஆகும். ராமன் ने मास्टर जी से सवाल किया, இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸில் வந்து ராமன் வந்து மாஸ்டர் கிட்ட வந்து கேள்வி கேட்குறான். அவர் உசே சவால் கா ஜவாப் மிலா, அவங்க வந்து கேள்வி கேட்டாங்க. அவர் மற்றும் சவால் கா ஜவாப், அந்த சார் வந்து என்ன பண்ணாருன்னா அவங்க கேட்ட கேள்விக்கு வந்து பதில் சொல்கிறாரு. அம்மினி நே சங்கா கா சமாதான் கராயா, அப்புறம் மறுபடியும் வந்து தன்னுடைய டவுட், அம்மினிங்கிற பொண்ணு வந்து அவங்களோட டவுட்டை வந்து கேட்டாங்க. அதையும் வந்து சார் வந்து கிளியர் பண்ணார். கையின் சாத்திரம்னா துஹராயே, நிறையா பசங்கள்லாம் மீண்டும் மீண்டும் இதை சொல்லிட்டு இருந்தாங்க, தன்னோட டவுட்டை கேட்குறாங்க. அந்த டவுட்டுக்கு அந்த டீச்சர் வந்து அவங்களுக்கு வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பு கியா சோச் ரஹே ஹோ, இப்போ கேட்குறாரு, அப்பு நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கிற. மாஸ்டர் ஜீனே பூச்சா, மாஸ்டர் ஜி கேட்குறாரு. பூச்சலோன்னா கேளுப்பா. சங்கா கே, உனக்கு என்ன டவுட் கேளுப்பா அப்படின்னு கேட்குறாரு. சங்கா ஜரூர், ஆனால் கண்டிப்பாக உனக்கு வந்து டவுட் இருக்குது, எனக்கும் டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன சொல்கிறான்னா, கியா ஜார்ஜ் கே சாத் லே சல்னே பர் துக்கான்தார் கஞ்சே தேங்கா, என்ன சொல்கிறான் பாருங்க இவன். என்ன ஜார்ஜ் கே சாத் லே சலே, நான் வந்து ஜார்ஜை கூட்டிகிட்டு போனேன்னா दुकानदार कड़कारी कंचे देंगा கோழி குண்டு தருவாங்களா. नहीं तो कितने पैसे लगेंगे, इलाटी एवलो पणा आगुम. क्या 5 पैसे में मिलेगा 10 पैसे में, என்ன 5 पैसा கிடைக்குமா 10 पैसा கிடைக்குமா. क्या सोच रहे हो, என்ன யோசிச்சுட்டு இருக்கே. पैसे क्या
சாருக்கு புரியல இவன் சொல்கிறது. என்ன யோசிச்சுட்டு இருக்கிற என்ன கியா சோச் ரஹே ஹோ, என்ன யோசிச்சுட்டு இருக்கிற பைசே பணங்கிறான். கியா என்ன கித்தனை பைசே சாஹியே, எத்தனை ரூபா வேணும்னு இவன் கேட்குறான். மறுபடியும் கிஸ்கேலியே சார் கேட்குறாரு, எதுக்காக பணம்? வா குச் நஹி போலா, அவன் ஒன்றுமே சொல்லலை. हरी लकीर वाले सफ़ेद गोल कंचे उसके सामने से पिसलते गए. இவன் கண்ணு முன்னாடி அந்த பச்சை கலர் கோடு போட்டதும் கோலி குண்டும் வெள்ளை கலர் கோலி குண்டும் அப்படியே சரிஞ்சிட்டே போயிட்டு இருந்துச்சான். மாஸ்டர் ஜீனே பூச்சா, இவன் இன்னும் இந்த உலகத்தில் இருக்கான். மறுபடியும் மாஸ்டர் ஜி கேட்குறாரு, கியா ரயில்காடி கேலியே, அவரு நினச்சிக்கிட்டாரு ட்ரெயின் பாடம் தானே நடத்தணும், அந்த ட்ரெயினை வாங்கிறதுக்கு பணம் எவ்வளோ ஆகும்னு கேட்குறான் அப்படின்னு இவர் புரிஞ்சுக்கிட்டாரு. உஸ்னே சிர் ஹிலாயா, ஆமான்னு தலையாட்டுறான் நம்ம அப்போ. बेवकूफ, रेलगाड़ी को पैसे से खरीद नहीं सकते. முட்டாளே, ட்ரெயினை பணம் கொடுத்து யாரும் வாங்க முடியாது. அகர் மிலே தோ உசே லேக்கர் கியா கரோகே, அப்படி ட்ரெயின் வாங்கினா நீ அதை வச்சு என்ன பண்ணுவேன் அப்படின்னு அவர் கேட்கும் பொழுது நம்ம அப்பு சொல்கிறான், வா கேலேகா ஜார்ஜ் கே சாத் கேலேகா, ஜார்ஜ் கூட விளையாடுவேன் அப்படின்னு சொல்கிறான். ரயில்காடி நஹி கஞ்சா, ட்ரெயின் கிடையாது, கோலி குண்டு அப்படின்னு சொல்கிறான். சப்ரசி ஏக் நோட்டீஸ் லாயா, அப்போது இது மாதிரி நான் பேசிகிட்டு இருக்கும் பொழுது பியூன் ஒரு நோட்டீஸை கொண்டாடுறான். சப்ரசி एक नोटिस लाया. मास्टर जी ने कहा, जो फीस लाए है वे ऑफिस जाकर जमा कर दे. மாஸ்டர் ஜி சொல்கிறாரு, ஜோ ஃபீஸ் லாயே, யாரெல்லாம் ஃபீஸ் கொண்டாந்துருக்கீங்களோ, இப்போ ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும் இல்லையா, அது வே ஆஃபீஸ் ஜாக்கர், ஆஃபீஸ்க்கு போய் ஜமா கர்தே, ஆஃபீஸில் கொண்டு போய் கட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. பஹுத் சாத்ரு, बहुत से छात्र गए, நிறைய பசங்க போகிறாங்க. ராஜன் ने जाते जाते अप्पू के पैर में चिकोटी काट ली. ராஜன் போக போக அப்புவுடைய காலில் அப்படியே இழுத்து விட்டு சீண்டிட்டு அப்படியே போகிறான். चिकटो काट ली, उसने पैर खींच लिया, அவன் காலை இழுத்துக்கிட்டான். उसे याद आया उसे भी फीस जमा करनी है. उसे याद आया, நம்ம அப்புவுக்கும் நினப்பு வந்துச்சு, உசே பி அவனுக்கும் ஃபீஸ் ஜமா கர்னி ஹை, ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு நினப்பு வருது. பிதாஜி நே உசே 1.5 रुपया इसके लिए दिया. பிதாஜி நே அப்பா உசே அவனுக்கு 1.5 रुपया, ₹1.50 इसके लिए दिया, स्कूலுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக கொடுக்குறாரு. उसने अपनी जेब टटोल कर देखा, அப்பு அவனோட अपनी जेब टटोल कर देखा, அவனுடைய पैकेटை தேடி பார்க்குறான். 1 रुपये का नोट और 50 पैसे का सिक्का. அப்போ தேடி பார்க்கும்போது 1 रुपया का नोट, ₹1 நோட்டும், और 50 पैसे का सिक्का 50 பைசாவுடைய காயினும் वह बेंच से उतारा. அப்புறம் என்ன பண்ணான்னா அதை பார்த்துக்கிட்டான். வஹ் பெஞ்ச் சே உத்தரா, அவன் பெஞ்சிலேருந்து இறங்குறான். நமக்கு ஒரு டவுட் இருக்கும், என்னடா ஸ்கூல் ஃபீஸ் ₹1.50 நீங்கள் ரொம்ப முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ₹1, ₹2, ₹50, 1 பைசா 2 பைசா அப்படிலாம் இருந்துச்சு. இப்போ அது கிடையாது. அப்பாட்ட அம்மாட்ட கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க. वह बेंच से उतरा, அவன் பெஞ்சிலேருந்து இறங்குறான். கிதர் மாஸ்டர் ஜீனே பூச்சா, எங்கே போகிற கிதர், மாஸ்டர் ஜீனே கேட்குறாரு, எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாரு. உஸ்கே கண்டு சே குஷி கே புல்புலே உட்டே, அவன் தொண்டையிலிருந்து சந்தோஷமாக சொல்கிறான், ஃபீஸ் தேனே ஹை, நானும் ஃபீஸ் பே பண்ணணும், ஃபீஸ் மத்து தேனா, நீ ஃபீஸ் பே பண்ணாதே. மாஸ்டர்னே கஹா, மாஸ்டர் அப்படி சொல்கிறாரு. வாக்கு झिझकता रहा, தயக்காம நின்றுட்டு இருந்தான். ஆன் தி பெஞ்ச், போ பெஞ்ச் மேலே ஏறி நில் அப்படிங்கிறாரு. வக் பெஞ்ச் பர் சடுக்க ரோனே லகா, அவன் நம்ம அப்பு பெஞ்ச் மேலே ஏறி சடுக்க ரோனே லகா, அழுக ஆரம்பிச்சிட்டான். क्या भविष्य में कक्षा में ध्यान से पढ़ेगा, மறுபடியும் நம்ம சார் கேட்குறாரு,
क्या என்ன भविष्यமே இனிமேல் கக்ஸா மே வகுப்பில் தியான் சே கவனமாக படிப்பியா அப்படின்னு கேட்குறார். தியான் தூங்கா கவனமாக படிப்பேன் அப்படின்னு சொல்கிறான். பஹ் தஃப்தர் கயா அதுக்கப்புறம் அவர் போக சொல்லிட்டாரு. இவன் ஆஃபீஸுக்கு போகிறான். தஃப்தர் மே படி பீடு தி அங்கே ஆஃபீஸில் நிறைய கூட்டம் இருந்துச்சு. பச்சோம் ஏகே கர்க்கே ஆவோ அங்கே இருக்கிற கிளர்க்கு சொல்கிறாரு, குழந்தைகளே பச்சோம் ஏகே கர்க்கே ஒவ்வொருத்தரா ஆவோ வான்னு சொல்கிறாரு. கிளர்க் பாபு பத்தா ரே ஹை கிளர்க் பாபு சொல்லிட்டு இருக்கிறாரு. பஹலே மை ஆயாகும் ஒவ்வொரு பசனா சொல்கிறாங்க. பஹலே மை ஆயா நான் தான் முதல்ல வந்தேன். ஹூ மை ஹி ஆயா நான் தான் முதல்ல வந்தேன். மேரே பாக்கி பைசே இது மாதிரி எல்லாம் உரையாடல் நடந்துட்டுருக்கு. என்னோட மீதி பணம் கொடுங்க.